விருச்சிக ராசி, உங்களுடைய மணி அட்ராக்ஷனுக்கு நீங்க என்ன பண்ணணும், செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அது கூடவே எந்த சிம்பிள்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம், ஸ்பிரிச்சுவலா என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா ஒரு மெடிடேட்டிவான மைண்ட் செட் உங்களுக்கு கிடைக்குதோ, இதெல்லாம் பண்ணாம இருக்கிறீங்கன்ற போது வர மணி அட்ராக்ஷன் கூட உங்களுக்கு அது பிளாக் ஆகி நிற்கும். ஸோ அப்போ ப்ராக்டிக்கலா இந்த விஷயங்களை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு மணி நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாரா, தி எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த பதிவின் மூலமா உங்களுக்கு நான் ஒரு தகவல்களை கொண்டு வந்திருக்கேன். அதுவும் உங்க ராசிக்கு ஸ்பெசிஃபிக்கா. நம்ம எல்லாரோடைய வாழ்க்கையிலும் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல எல்லாருக்கும் பொதுவான ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய பண வருமானம் அதிகரிக்க நான் என்ன செய்யணும், நான் எப்போ பெரிய அளவுல வருமானம் ஈட்டணும், செல்வ செழிப்போட நான் வாழணும், அதற்கு நான் என்ன பண்ணா எனக்கு பெரிய அளவுல செல்வ செழிப்பு ஏற்படும், இப்படியான ஒரு கேள்விகள் பொதுவா நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த வகையில உங்களுடைய இந்த கேள்விக்கு, அதுவும் உங்க ராசிக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த காரியங்கள், இந்த காரணிகள்லாம் நீங்க செஞ்சா உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும். அது என்ன மாதிரியான காரணிகள் அப்படின்றதையும், அண்ட் உங்களுடைய பண வருமானம் மணி அட்ராக்ஷனுக்கு எந்த சிம்பிள்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம், இல்லை எந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதை பத்தியும் நம்ம இந்த ஒரு பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அதுவும் உங்க ராசிக்கு ஸ்பெசிஃபிக்கா. ஸோ இந்த ஒரு பதிவை நீங்க முழுவதுமா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ஒரு பதிவை நீங்க கிளைம் பண்ற விதமா கமெண்ட் செக்ஷன்ல 777, அதாவது மணி அட்ராக்ஷனுக்கே பொதுவான ஒரு நம்பர் 777. ஸோ அந்த 777 ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி உங்களுடைய பண தேவைகளை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில். நிச்சயமாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட கண்டிப்பாக நடந்தே தீரும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தரான அப்டேட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இது மாதிரியான ஒரு ப்ரைவேட் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கோங்க. மேற்கொண்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா நான் வேறு எந்தெந்த சேனல்ஸில் என்னென்ன அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன்றது உங்களுக்கு அதில் அப்டேட்டாக வந்துடும். ஸோ இப்போ உங்களுடைய ராசிக்கான அந்த மணி அட்ராக்ஷனுக்கான டிப்ஸ் என்ன, ஏஞ்சல் நம்பர் சைன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். விருச்சிக ராசி, உங்களுடைய மணி அட்ராக்ஷனுக்கு நீங்க என்ன பண்ணணும், செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அது கூடவே எந்த சிம்பிள்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம், ஸ்பிரிச்சுவலா என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ விருச்சிக ராசி, உங்களுக்கான கார்ட்ஸ். நீங்க இப்போ ப்ராக்டிக்கலா என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் மணி அட்ராக்ஷனுக்கு அப்படின்றத பார்க்கலாம். மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இது ஸ்பிரிச்சுவலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். டெய்லி தியானம், டெய்லி மெடிடேஷன் நீங்கள் வந்து பண்ணணும். சில பேருக்கு மெடிடேஷன்ல பல விதம் இருக்கு. ஒரு நல்ல சாங்ஸ் கேட்குறதும் ஒரு மெடிடேஷன் பண்ற அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்கும். நல்ல தூங்குறதும் மெடிடேஷன் பண்ற மாதிரி தான். சில பேர் டான்ஸ் பண்ணா மெடிடேஷன் பண்ண மாதிரி இருக்கும். சில பேர் பாடுறது மெடிடேஷன் பண்ண மாதிரி இருக்கும். புக்ஸ் படிக்கிறது, டிராயிங் பண்றது மெடிடேஷன் பண்ண மாதிரி இருக்கும். சில பேருக்கு பார்க்ல போயிட்டு நல்ல ஒரு யோகா மேட்டை போட்டு படுத்து தூங்கிடுவாங்க. ஸோ இது எல்லாமே மெடிடேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா ஒரு மெடிடேட்டிவான மைண்ட் செட் உங்களுக்கு கிடைக்குதோ அதையும் பண்ணலாம், இல்லை நீங்க தியானமும் பண்ணலாம். ஸோ இந்த மெடிடேஷன் நீங்க தொடர்ந்து பண்ணும் போது உங்களை மைண்ட் ரீதியா ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரும். அப்படி நீங்க வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு தேவையான மணி அட்ராக்ஷனை உங்களாலே டெவலப் பண்ணிக்க முடியும்ன்றதுனால ஸோ மெடிடேஷன் வந்து கம்பல்சரி நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அண்ட் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணலாம்.
டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணும் போது கண்டிப்பா சூரிய பகவானுடைய அந்த ஒரு எனர்ஜி உங்களுக்கு நிறைவா கிடைக்கும். அதனாலயும் உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் பெருசா இருக்கும். இந்த எல்லோனாலே மங்களகரமான விஷயங்களுக்கு சேர்ப்பாங்க. அண்ட் மணி அட்ராக்ஷனுக்கு ஆப்வியஸ்லி சேர்ப்பாங்க. ஸோ ஒரு வளம் சார்ந்த விஷயமா தான் பார்ப்பாங்க இல்லையா? அப்ப அந்த எல்லோயிஷா இருக்கக்கூடிய அந்த காலை நேரத்துல நீங்க சூரிய நமஸ்காரம் சூரியனை பார்த்து பண்ணும்போது அந்த டைம் நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண தேவை இருக்கோ அதை ஒரு வேண்டுதலா வச்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நிறைவேறும், வெற்றி கொடுக்கும். உங்களுக்கான பெரிய அளவுல அங்கீகாரம் கிடைக்கும். அண்ட் பெரிய அளவுல நீங்க வாழ்றதுக்கான ஒரு உத்வேகமும் உந்துதலும் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இதை பண்ணலாம். அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். நீங்க நிறைய பேரு பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸை கூட நீங்க அப்படியே தேக்கி வச்சிருப்பீங்க. அதுல எல்லாம் ஒரு மெமரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தேக்கி வச்சிருப்பீங்க. கிழிஞ்ச ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அதை தூக்கி போட மாட்டீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை மெமரிஸை கூட கலெக்ட் பண்ணி வச்சுட்டே இருப்பீங்க. பட் அதெல்லாம் எண்ட் பண்ணணும். அதெல்லாம் தூக்கி போடணும். தேவையில்லாத விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க தூக்கி போடணும், எண்ட் பண்ணணும். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களோட லைஃப்ல நீங்க அடிக்கடி கொண்டு வரணும். நீங்க எப்பவுமே ஃப்ரீடமா இருக்கணும். ஸோ ஃப்ரீடமா இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ரிலீஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும், எண்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் நீங்க ஒரு சேர பண்ணணும். அதாவது ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி வாழணும். அப்பதான் உங்களால மணி அட்ராக்ஷனை உள்ள கொண்டு வர முடியும் உங்க லைஃப்ல. இதெல்லாம் பண்ணாம இருக்கிறீங்கன்ற போது வர மணி அட்ராக்ஷன் கூட உங்களுக்கு அது பிளாக் ஆகி நிற்கும். ஸோ அப்போ ப்ராக்டிக்கலா இந்த விஷயங்களை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் டெவலப்மெண்ட்ல இருக்கும். அண்ட் இப்போ ஸ்பிரிச்சுவலா எந்த சிம்பிள்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். மணி அட்ராக்ஷனுக்கு ஸ்பிரிச்சுவலா சிம்பிள்ன்ற போது கண்டிப்பா நீங்க ஃபீனிக்ஸ் பறவை சிம்பிளை யூஸ் பண்ணலாம். இந்த ஃபீனிக்ஸ் பறவை சிம்பிள் நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்களோ, மொபைல் வால்பேப்பர்லயோ இல்ல அடிக்கடி நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுக்கலாம். இந்த ஃபீனிக்ஸ் பறவை நீங்க பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வரும். அது கொடுக்கக்கூடிய எனர்ஜி உங்களை ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனுக்கு கொண்டு போகும். இதனால மணி அட்ராக்ஷனும் ஏற்படும். அந்த ஃபீனிக்ஸ் பறவை சிம்பிளை நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பெஸ்டா இருக்கும் மணி அட்ராக்ஷனுக்கு அப்படின்றது பார்க்கும்போது நம்பர் 4, 19, 13. ஓகே, 4, 1, 9, 1, 3. மறுபடியும் சொல்றேன், 4, 1, 9, 1, 3. இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நான் சொல்லும் போது எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ அடிக்கடி யூஸ் பண்ணணும். எழுதி எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஒரு பிளெயின் ஒயிட் பேப்பர்ல நம்பர் 4, 1, 9, 1, 3 இந்த நம்பரை எழுதிட்டு பக்கத்திலே உங்களுக்கு என்ன பண தேவையோ என்ன வேணுமோ அதை கிடைச்ச மாதிரி எழுதிட்டு அண்ட் பக்கத்துல தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு எழுதுங்க. இதை நீங்க அடிக்கடி எப்போனாலும் சரி 21 டைம்ஸ் இல்லை 54 டைம்ஸ் 21 டைம்ஸ் இல்லை 54 டைம்ஸ் இல்லை 108 டைம்ஸ் இந்த டைம்ஸ்ல எத்தனை டைம் உங்களால் எழுத முடியுமோ உங்களுடைய கன்வீனியன்ட் படி நீங்க எழுதி இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை அடிக்கடி செய்யலாம். இதை செய்யும் போது கண்டிப்பா உங்களுடைய மணி அட்ராக்ஷனும் சரி, ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்டும் சரி எந்த அளவுக்கு பெரிய வகையில போகுதுன்றதை உங்களால கண்கூடா பார்க்க முடியும். என்ன நேயர்களே, உங்களுடைய ராசிக்கான மணி அட்ராக்ஷன் டிப்ஸ் சில விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்க. அதை சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த ஒரு பெனிஃபிட்ஸை அடைய முடியும். ஸோ அதனால் இதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அதனுடைய பெனிஃபிட்ஸை அடைவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படி உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் போதும் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை தாராளமாக பகிரலாம், மற்றவங்களும் பார்த்து பயன்பெறுகிற வகையில். அண்ட் இந்த ரீடிங்கை நீங்கள் கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் மணி அட்ராக்ஷனுக்கான ஒரு நம்பர் 777 அதை டைப் பண்ணி உங்களுடைய பண தேவைகளை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதை மாதிரியான டாபிக் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல டாபிக்கோட மீட் பண்ணுறேன். Until then, this is Sara, Empress of Tarot and Spiritual Healer.